செங்கல்பட்டு அருகே லாரியை கடத்திச் சென்ற நபரை சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் லாரியில் தொங்கியபடி துரத்திச் சென்ற சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் முருகன் தந்தி டிவிக்கு தொலைபேசி மூலம் அளித்த பேட்டியை தற்போது கேட்கலாம். என்னுடைய பாயிண்ட் திருத்தேரி பாயிண்ட்ல நான் டியூட்டி பார்த்துட்டு இருக்கேன். முன்னாடி வந்த காவலர்லாம் வந்து பேரிகேடை இழுத்து விட்டு வண்டி லாரி நிறுத்தும் போது வண்டியை நிறுத்தி போது பேரிகேடை முடிச்சிட்டு உள்ள வரான். வரும்போது நான் கை காமி நிற்கும் போது அவங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணும்போது நான் பண்ண சரி ஸ்லோ பண்ணிட்டேன் போதை பண்ண சொல்லி நான் ஏறி மேலே ஏறிடுறேன். வண்டியில் ஏறி சரி நம்ம உள்ள போய் வண்டி நிறுத்தி நம்ம ஏதாவது விபத்து தடுத்துலாம் வேறு மாதிரிலாம் ஏற்றி போகிறோம் நன்னத்தில் ஏறும்போது அவன் டோரை திறக்க பண்ணுறான். சரி டோரை திறக்கலையே சரி என்ன பண்ண சொல்லி பப்ளிக்லாம் முன்னாடி பண்ணல கத்தினே போகிறான். ஓரம்போன்னு கத்தின்னு போகிறான். அவனை நிறுத்துற மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் அனுமதி சிக்னலும் நிறுத்தலை, மல்ரோசாபுரம் சிக்னல் நிறுத்தலை. அதுக்கப்புறம் போர்டு கம்பெனி வந்து நம்ம போலீஸ் எல்லாம் தகவல் சொல்லி வண்டியை குறுக்க போடுறாங்க. குறுக்க போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து முன்னாடியே வந்து ஏதோ எனக்கு ஒரு சக்தி எனக்கு கீழே தள்ள மாதிரி இருந்துச்சு. நான் குச்சிட்டேன். ஓடுற லாரி அதுக்கப்புறம் குதிச்சிட்டீங்களா? ஆமா, ஓடுற லாரி ஏதோ எனக்கு ஒரு சக்தி கீழே தள்ள மாதிரி இருந்துச்சு. நான் குச்சிட்டேன். அது குச்சிட்டு எனக்கு எப்படி குச்சிட்டு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அவர் போய் என்ன பண்ணுறாரு, அந்த மல்ரோத இதில் போர்டு கம்பெனி ஜங்ஷன் லாரி ஜாம் பண்ணோன்னா அவர் ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து கட் பண்ணி திருப்பி போகிறார். அவர் போயிட்டு திருப்பி நம்ம ஜூனியர் குப்பனா ஜங்ஷனில் மரமலை ஜூனியர் குப்பா ஜங்ஷனில் நம்ம ஒரு 10 மீட்டர் லாரிகளை வண்டியெலாம் போட்டு ஜாம் பண்ணுறாங்க. ஜாம் பண்ணும்போது திருப்பி மேலும் போக முடியாமல் சென்டர் மீடியா கட் பண்ணி வெளியே போகிறதுக்கு பார்க்குறாரு. சென்டர் மீடியா வண்டி ஆஃப் ஆகி போடுங்க ஐயா. இப்போ நீங்க எவ்வளவு நடந்தது தொங்கிட்டு போயிருப்பீங்க அந்த லாரியில? ஒரு 3-5 கிலோமீட்டருக்குள்ள இருக்குங்க ஐயா. நம்ம திருத்தேரியிலேருந்து போர்டு கம்பெனி. நீங்க லாரி அவர் டிரைவர் கிட்ட நீங்க பேசுனீங்களா? லாரியில தொங்கிட்டு போகும்போது டிரைவர் கிட்ட நான் கண்ணாடி தட்டி பேசுகிறேன். அவன் நிறுத்தவே பண்ணுறாங்க ஐயா. நிறுத்துப்பா ஒன்று நான் பார்த்துறேன், ஒன்றும் பிரச்சனை நிறுத்துன்னு நம்ம கண்ணாடி தட்டி சொல்கிறேன். கண்ணாடி இறக்க மாட்டாரு. இது பண்ண அப்புறம் ஒரு காலத்தை கண்ணாடி வச்சுட்டு உள்ளே போகணும்னு பார்க்குறேன். ராடு எடுத்து என்ன அடிச்சிடும், உள்ளே வந்து அடிச்சிடும்னு இது பண்ணார். ஓ, மிரட்டினாருங்களா? வேறு இது கண்ணாடி உடைக்கலான்னு தட்டும் போது அவர் ராடு எடுத்து காமிக்கிறேன், உள்ள கண்ணாடி வச்சு உள்ளே வந்து அடிச்சிடுன்றாரு.